தினமொரு வசனம். யோவான் 7வது அதிகாரம் வசனம் 37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். சிலருடைய வீடுகளுக்கு செல்லும் போது நம்மை அன்புடன் வரவேற்று குடிப்பதற்கு தண்ணீர் தருவார்கள். நாமும் அவர்கள் தண்ணீர் தருகிறார்களே என்பதற்காக அதனை குடிப்போம். ஆனால் இது ஒரு சம்பிரதாய ரீதியான விஷயம். இங்கே தண்ணீர் தந்தவர் நம்முடைய தாகத்தை தணிக்கும் ஆர்வத்தினால் உந்தப்பட்டு தண்ணீர் தரவில்லை. அதனை குடித்த நாம் தாகம் தணிய வேண்டும் என்ற நோக்கத்தில் குடிக்கவும் இல்லை. எல்லாம் ஒரு சம்பிரதாய கடமைக்காக. என்று பல சபைகளின் நிலைமையும் இதுதான். பல விசுவாசிகளின் நிலைமையும் இதுதான். சபைகளில் கொடுக்கப்படும் போதனைகளுக்கு பின்னால் எந்த ஒரு ஆவிக்குரிய நோக்கமும் இல்லை. சபைகளில் பிரசங்கம் கேட்கின்றவர்கள் அதனை எந்த ஒரு உண்மையான நோக்கத்தோடு கேட்கவும் இல்லை. எல்லாம் ஒரு மதம் சம்பிரதாயமாக மாறி போய்விட்டது. ஆனால் கடமைக்காக பிரசங்கம் செய்வதும் கடமைக்காக பிரசங்கம் கேட்பதும் ஒரு பிரயோஜனமற்ற நேர விரயம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க உண்மையான ஒரு ஆவிக்குரிய தாகம் வேண்டும். தாகம் உள்ளவர்கள்தான் தேவனுடைய வார்த்தைகளை அதற்கு ஏற்ற வாஞ்சையுடனும் பிரயாசத்துடனும் தேடி பெற்றுக்கொள்ள இயலும். ஏதோ கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்பதற்காக கடமைக்காக பைபிள் படிப்பதும் புத்தகங்கள் படிப்பதும் பிரசங்கங்கள் கேட்பதும் எந்த நல்ல பலனையும் தராது. எல்லாவற்றிற்கும் ஒரு பசி வேண்டும். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடம் வந்து பானம் பண்ண கடவன் என்றார் இயேசு. வெறுமனே வந்து போதனைகளை கேட்டு போக அவர் யாரையும் அழைக்கவில்லை. ஒரு தேவையுடன் அவரிடம் வருகிறவர்கள்தான் அவருடைய வார்த்தைகளால் ஆவிக்குரிய பயனடைய முடியும். ஜெபம் செய்வதாயிருந்தாலும் வேத வார்த்தைகளை கேட்பதாயிருந்தாலும் அவைகளில் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஜெபம் என்பது தேவனை தேடி நமக்குள் அவருடைய ஐக்கியத்தை கண்டடைவதாகும். வேத வாசிப்பு என்பது தேவனுடைய சத்தத்தை நமக்குள் கேட்பதாகும். அவரை நமக்குள் காண வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்ற தாகங்கள் அதற்கு முக்கியமான தேவைகள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.